அமைச்சர் உதயநிதி சனாதனத்திற்கு எதிராக பேசியதற்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் மார்ச் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று பெங்களூர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. அவர் நேரில் ஆஜராகாததை அடுத்து நீதிபதி அமைச்சர் உதயநிதி மீண்டும் ஏப்ரல் 26ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். சென்னை மெரினாவில் அமைந்துள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை நாளை முதல் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். www.kalanjarulagam.org என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் பதிவு செய்து அனுமதிச்சீட்டு பதிவிறக்கம் செய்து அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம். ஆனால் கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அனுமதிச்சீட்டு தேவையில்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 1,20,000 பெண்களிடம் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வில் 4,027 பேருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்று தகவல் தெரிவிக்கிறது. 70 பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய முதியோர் உதவித்தொகை ரூபாய் 27 லட்சம் தனிநபர் ஒருவரின் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. பயனாளிகள் கணக்கில் இருந்து எடுக்காமல் வைத்திருந்த பணமும் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது சம்பந்தமாக தமிழக அரசு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஊழல் கட்சிகளால் இளைஞர்கள் அரசியலில் இருந்து விலகி நிற்கிறார்கள். அரசியலை அவர்கள் நல்ல எண்ணத்துடன் பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு மோசமான அரசியல் சிலர் செய்கிறார்கள். தமிழகத்தில் மிக எளிதாக போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. இளைஞர்கள் வாழ்க்கையை மேலும் சீரழிக்கும் முன் இதனை தடுத்தே ஆக வேண்டும். எந்த விலை கொடுத்தாவது தேசத்தை தூய்மையாக்குவேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். இயக்குனர் நாஞ்சில் இயக்கத்தில் நடிகை ஆண்ட்ரியா கொடிய மிருகங்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று அவற்றின் வாழ்க்கை முறைகளையும் மற்றும் குணாதிசயங்களையும் பதிவு செய்யும் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபராக முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படம் கா. இப்படம் 30 நாட்கள் அடர்ந்த காடுகளில் இதுவரை யாரும் படம் எடுக்காத இடங்களில் படமாக்கப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவிக்கிறது. இப்படத்திற்கு அறிவழகன் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இப்படம் வரும் 29ஆம் தேதி திரையிடப்படுகிறது. டெல்லியில் 18 வயது பூர்த்தியான அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று டெல்லி நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 2024 IPL தொடரில் புதிய பங்களிப்பை செய்யவிருப்பதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி சர்ப்ரைஸ் அப்டேட்டை அறிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டிலேயே அமலுக்கு வரும் அதிரடி திட்டம். இனி பள்ளியிலேயே வங்கி கணக்கு தொடங்கலாம். அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி இன்று மார்ச் 5 வாஸ்து பூஜையுடன் L&T நிறுவனம் துவங்கியது. 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம், திட்டமிட்டு எந்த செயலில் ஈடுபட்டாலும் சிறப்பான முடிவை எட்டலாம். ரிஷபம், தேவையில்லாத மனசஞ்சலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதல். மிதுனம், எதிலையும் அலட்சிய போக்கு முன்னேற்றத்துக்கு தடையாகும். கடகம், எதையும் தைரியம் தன்னம்பிக்கையுடன் செய்வதால் வெற்றி நிச்சயம். சிம்மம், நடப்பவை நல்லதாகவே நடக்கும் என்று அமைதி காட்பது நல்லது. கன்னி, அலுவலக பொறுப்புகள் மிகுந்த கவனமுடன் அணுகுங்கள். துலாம், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், மனதை கட்டுப்படுத்தவும். விருச்சிகம், உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத்தொகை வரும் வாய்ப்பு. தனுஷு, உடல்நிலையில் முன்னேற்றம், மகிழ்ச்சியான நாளாகும். மகரம், தொட்ட காரியங்கள் அனைத்தும் நன்மையில் முடியும். கும்பம், பங்குச் சந்தைகளில் சிறப்பான லாபம் ஈட்டலாம். மீனம், நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வு ஒன்று நடக்கும் வாய்ப்பு.